2 நாளாக மழை பெஞ்சதில் பழைய குத்தாலம், புது குத்தாலம், புதிய அருவி இந்த மாதிரி அருவிகளெல்லாம் வந்து அனுமதிக்கலை. அதாவது குளிக்க விடலை. இப்போ தான் குளிக்க விட்டாங்க. குளிக்க வந்தோம் நைட்டு 10 மணிக்கு. நல்ல குளியல். லாஸ்ட்டாக குளிக்கும் போது தண்ணி அந்த அளவுக்கு கூலாக இல்லை. இந்த வாட்டி சரியான கூலு, குளிக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு செமையான ஒரு vlog-ஆ இருக்க போது உங்களுக்கு. தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட்டு வெளிச்சத்தில் எப்படி மின்னுதுன்னு பாருங்கள். அருவியில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக வருதுங்க. பனிக்காலமாக குளிக்க முடியலை. 10 நிமிஷம் தான் குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படியே நடுங்க ஆரம்பிச்சு. ஆனால் குளிக்க சூப்பராக இருந்துச்சு. குளிச்ச கையோடு போய் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடலாம். ஆனால் நைட்டு அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாத, லைட்டை தானே சாப்பிடணும். நான் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பியும் மருமகனும் போயிட்டாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, எங்கே போகலாம்? வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கா? என்னப்பா ஏமாத்தி கூட்டு வந்தாச்சு. யாரை ஏமாத்தி கூட்டு வந்திருக்கீங்க? மருமகன் நிற்கிறான். ஏமாத்தி கூட்டு வந்தாச்சு. சரி, இன்னைக்கு போயிட்டு பிலாலுக்கு போக வேண்டாம், ரகுமத்துக்கு போயிடும். என்னப்பா? பல தடவை போயிருக்கேன் ஆல்ரெடி. போன வீடியோல சொல்லியிருக்கேன். இல்லை, ரகுமத்துக்கு நான் போகவே இல்லையா? ரகுமத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இப்போ ரீசெண்டாக போகலை. சரி, போவோம். இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்க, எதுவுமே இல்லாமல் இருக்கா. இந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, அதனால அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்போது அங்கே சிப்ஸ் கடை இருக்குங்க. எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. அந்த கூட்டத்தை கடந்து போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். மறுபடியும் அதை கடந்து போகணும். போய்கிட்டு இருக்கோம் பாருங்க, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க இந்த ரோடு. அந்த சிப்ஸ் கடை வரும்போது என்னால் வெளியே கடந்து போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடம் ஓகே, நம்ம நெருங்கிட்டோம். இந்த கடை கிட்ட நெருங்கிட்டோம். பாருங்க சரியான கூட்டம் இருக்கு பாருங்க. ஓ, இப்படிதான் வண்டி ஹார்ன் அடிச்சு அடிச்சு கடந்து போக முடியும். துளசி, நாய் துளசி, நொச்சி தலை, பெரிய கடையில் சரி கூட்டமாக இருக்கு. கணக்கு போட்டு எப்படி கடை எப்படி இருக்கு? மட்டும் கடந்தாச்சு இந்த கூட்டத்தில் இருந்து. இப்போ டைரெக்டாக நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். தம்பி, இன்னொரு தம்பி 2 பேரும் சேர்ந்து இப்போ தான் வராங்க, பார்க் பண்ணிட்டாங்க. நேற்று நடந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நாங்கள் இதுக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு போகும்போது, நானும் என் தம்பி எல்லாரும் குற்றாலத்துக்கு போகும்போது சாப்பாடுலாம் கொண்டு போகல. குளிச்சுட்டு டைரெக்டாக பார்டரில் போய் பரோட்டா சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி நேற்றும் குற்றாலத்துக்கு போகிறதுக்குண்டான பிளானை நாங்கள் பண்ணும்போது இங்கேருந்து சாப்பாடை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க தம்பி. நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், சாப்பாடை வந்து நம்ம கட்டிட்டு போக வேண்டாம், நம்ம குளிச்சுட்டு டைரெக்டாக பார்டரில் போய் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டேன். குற்றாலத்தில் இந்த மாதம் பிரத்யேகமாக இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் வந்து ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மேலோடி போகிறதில்ல, கீழோடி இந்த சிப்ஸ் கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடைகளை கடந்து போகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 வீலரில் போகிறோம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக டைட்டாக நிற்பாங்க.
சிப்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அல்வா வாங்கிட்டு நிற்பாங்க. அதை கடந்து தான் நம்ம போகணும். 2-3 நாளாக மழை பெஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாவட்டங்களில் மழை பெஞ்சது பார்த்தீங்களா. அந்த மழையில் ஒரு 2 நாளாக வந்து குளிக்க விடலை. அப்புறம் நார்மலாக ஆனதுக்கு அப்புறம் குளிக்க விட்டாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் நேற்று போனது. குளிக்கும் போதே தண்ணி வந்து சரியான ஐஸாக இருந்துச்சு. தண்ணியும் நல்லா ஃபோர்ஸாக வந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் குளிச்சுட்டு திரும்பிட்டோம். மறுபடியும் அதே பாதையோடு தான் நாங்கள் வெளியே வரணும். சரி ரஷ்ஷு எப்படியோ ஹார்ன் அடிச்சு நாங்கள் வெளியே வந்தோம். இப்போ வழக்கமாக நாங்கள் பார்டரில் போயிட்டு பரோட்டா சாப்பிட போகிறோம். ஸோ போன வாட்டி போனது வந்து பார்டர் பிலாலில், அங்கே ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு, பரவாயில்ல. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா பார்டர் ரஹ்மத்தில் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நான், என் தம்பி, அடிஷ்னலாக இந்த வாட்டி எப்படின்னா என்னுடைய மருமகனும் வந்துருந்தாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பரோட்டாக்கு அடுத்து ஆம்லேட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே ஆம்லேட் ஆர்டர் பண்ணோம். நான் மட்டும் வந்து வெங்காயம் ஆம்லேட் கேட்டேன். பாக்கி எல்லாமே வித்தவுட் வெங்காயம் ஆம்லேட்டாக ஆர்டர் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஆம்லேட்டை வச்சாங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தட்டில் அந்த ஆம்லேட்டை வந்து மாத்திரதை நான் கவனித்தேன். ஹோட்டல்களில் இந்த தோசையெல்லாம் சுட்டு அடுக்குவாங்க தெரியுமா. ரஷ்ஷான இருக்கக்கூடிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் சுட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அடிக்கிடுவாங்க, தோசையை அடுக்குவாங்க. அப்படி அடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே அடுக்கும் போது லாஸ்ட்டாக வச்ச தோசை வந்து உங்களுக்கு சூடாக இருக்கும். அதுக்கு கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆறி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போன கடையில் ஆம்லேட்டை வந்து ஆல்ரெடி வந்து நிறைய அடுக்கி வச்சுட்டாங்க. லாஸ்ட்டாக வச்ச அந்த ஆம்லேட் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணாருன்னா அப்படியே திருப்பி கீழே வச்சுட்டு கீழே உள்ளதை எடுத்து மேலே வச்சு என்கிட்ட வந்து என்னுடைய இலையில் அவர் ஆம்லேட்டை வச்சுட்டார். நான் தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்லேட் வந்து கொஞ்சம் சூடே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து சூடோட சாப்பிட்டு தான் திருப்தியாக இருக்கும். அப்போ சப்ளைட்ட கேட்டேன், ஆம்லேட் வந்து ரொம்ப ஆறிப்பே இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவர் முன்னக்கூட்டியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு நான் எந்த ரிப்ளையும் பண்ணலை. உடனே என் தம்பி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆம்லேட்டுக்கு சேர்த்து நீங்கள் வந்து பைசாவை கலெக்ட் பண்ணிக்கோங்க, புதுசாக ஒரு ஆம்லேட் சூடாக போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஃபைனலி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எழுந்திருக்கும் போது அந்த சப்ளையர் தெரியாதனமாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு மன்னிப்பையும் கேட்டுட்டு கடந்து போயிட்டாரு. ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அன்டயத்தில் போகும்போது இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ஆர்டர் பண்ணும் போது கொஞ்சம் உஷாராக ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிஸியான கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஐட்டங்களை வந்து முன்னக்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அப்படி வச்சாங்கன்னா அது நமக்கு தெரியாது, முன்னக்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இலைக்கு வரும்போது ஜஸ்ட் செக் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்படி உங்களுக்கு அதில் வந்து அந்த ஹாட் இல்லை, அதாவது அந்த சூடு இல்லைன்னா உடனே சப்ளைட்டர் சொல்லி இதை மாற்றி சூடாக கொண்டு வாங்கன்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். உங்களுக்கு அதுக்குண்டான உரிமை இருக்குது. யூ ஆர் பேயிங் த மணி, தட்ஸ் இட். எனக்கு டைம் கிடையாது, காலைல கடைக்குள்ளே வந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே போக முடியாது. ஐ எம் த ஆல் ரவுண்டர் எல்லாமே. அதனால தம்பிகிட்ட சொல்லி கறி வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. என்ன கறின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பீஃப் தான். வீட்டில் போய் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? கறியை கொண்டு வந்தாச்சு. என்னம்மா ஆயிருந்தியம்மா? ஞாயிற்றுக்கிழமையே கடை லேட்டாக தான் திறந்தேன். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் லேட்டு, 10:30 ஆயிடுச்சு. என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தெரில, பார்ப்பாங்க. சூடாக இருக்குது, ஆவி பறக்க. பாருங்க மக்களே, உப்புமா, கோதுமை உப்புமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கட்டை சாயை போடுறதுக்கு உண்டான ஃப்ளாஸ்க்கு கறி வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக தட்டு எடுத்துக்கிடுவோம். கிளாஸ் கொண்டாந்துட்டேன். கரண்டி எடுத்துட்டு கரண்டிங்க தேங்காய்லாம் வேணாம், வேணாம், பழக்கம் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோதுமை உப்புமா வந்து ட்ரை பண்றேன். இன்னைக்கு சண்டே, கொஞ்சம் சீக்கிரமா கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 1/2 hour தூங்கியாச்சு. அந்த தூக்கத்திலேயே சாப்பாடு முன்னாடி உட்காந்துட்டேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பெஷலில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் யாருமே இல்லை, வெளியே போயிருக்காங்க. நானும் என்னுடைய ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஆவி பறக்க சாப்பாடு. அடுத்து பீஃப் சுக்கா, பீஃப் பெரட்டலா, பீஃப் சுக்காவா இல்லை பெப்பரா, என்னது பாது கலரே வித்தியாசமாக இருக்குது. சரி, எனிவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிளகு ரசம், காம்பினேஷன் செம. அதுக்கடுத்து வேற என்ன? அதுக்கப்புறம் ஸ்கூலுக்காக வாங்கின சிப்ஸு கொஞ்சோண்டு இருக்குது. ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது. ஸோ அதோட பேலன்ஸ் தான் இந்த நேந்திரப்பழம் சிப்ஸ்.
ஊறுகாய் இருக்குண்ணே, ஊறுகாய் பாக்கெட்டுங்க, ஊறுகாய் பாக்கெட் இந்த இருக்கு. நானும் கொஞ்சம் சிப்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். சிப்ஸ் எவ்வளோதான் மெனு சூப்பராக இருந்தாலும் இது இல்லைன்னா சாப்பிட்ற உள்ளே போகாது. லைட்டாக ஒரு டச்சிங்க்கு நல்லா குளிராக ஊற்றணும். அதுக்கப்புறம் பீஃப் சைடில் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு புடி சாப்பிட்டு லைட்டாக தூக்கிட்டு அப்படியே பஜாருக்கு போனேன். கொஞ்சம் ஜாமான் வாங்கினேன் கடைக்கு. வாங்கிட்டு வர்ற வழியில் சரி ஒரு டீ குடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு டீ கடைங்க. அந்த டீ கடையில் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உளுந்த வடை தான். எல்லா கடையிலையும் உளுந்த வடை கிடைக்கும். பட் இந்த கடையில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த உளுந்த வடையில் பிரத்யேகமாக கீரை போட்டிருப்பாங்க. கீரை நல்லா பொடிசாக நறுக்கி அந்த உளுந்த வடையில் போட்டிருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் படிக்கிற காலத்திலேயே வந்து அந்த கடையில் கீரை வடையை வாங்கி வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ அந்த கடையில் போய்ட்டு ஒரு கீரை வடை சாப்பிட்டேன். உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. பட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்னொரு நாளைக்கு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து கடையை திறந்து உட்காந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அம்மா வந்து ஸ்பெஷலாக இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்துக்கணும் மக்களே. பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு பொங்கி எழுதுவாங்க. வாங்கி கொடுத்துடலாம். என்னையுமே கடையில் வந்து பேக்கப்பாக இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சுருப்பேன். இந்த மாதிரி வரும்போது இந்த சில்வர் ஸ்பூன் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் எடுத்து எப்போதுமே கடையில் இருக்கும். அதை கட் பண்ணுறதுக்கே மனசு வரலைங்க. பாருங்க, ஐயோ கீழே வந்துச்சு. செம செம. ஓஹோ, இங்கே பாருங்க, சின்னதாக தான் எடுத்தேன், பெருசாக வந்துச்சு. நாளைக்கு கிறிஸ்மஸ் வேற. பஜாரில் பார்த்தேன் சரி கூட்டம். பேக்கரி கடையில் க்ரீம் அதிகமாக இருக்குது. கேக்கு சாப்பிட்டேன், க்ரீம் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு. க்ரீம் வந்து தனியாக சாப்பிடாது, கேக்கோடு சாப்பிட்டா தான் நல்லா ஒரு அந்த சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். தப்புண்டா முடிஞ்சு போச்சு. வியாபாரத்தை பார்ப்போம். எல்லாம் எது எடுக்க போறீங்க ஐஸ்கிரீமில்? நாசு நாசு ஏடா எடுக்க போற? எடு டக்குன்னு எடு. எந்த ஐஸ்கிரீமு? யூடியூப்ல போடுறது வீடியோ எடுங்கன்னா நீங்க எடு 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 எடு. எது எடுத்துருக்க? என்ன ஃப்ளேவர் அது? என்ன ஃப்ளேவர் அது? சரி டக்குன்னு எடுத்து. அடுத்து ரீமாஸ்க்கு. ரீமாஸ்க்கு அங்கேயா? வட வட வட. உனக்கு இதுடா, உனக்கு இதுமா? இதாம்மா உனக்கு இதுவா? சரி செமையா இருக்குல்ல, செமையா இருக்குல்ல. இது இது எந்த தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் அத்தாவோட தொப்பி இருக்கு தெரியுமா? அத மாதிரி. ஆமால, இது அப்படித்தானே போட்டிருக்கு. இது என்னது? இது என்னது? பிளாக் கரண்டா? சரி அடுத்து ரீமாஸ்க்கு. ரீமாஸ் உனக்கு என்னடா? ரீமாஸ்க்கு இது ஸ்டிக்கு தான். ரீமாஸ்க்கு ஸ்டிக் எது? சின்ன ஸ்டிக்கு கொடுத்துறேன். இது கப்பு 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 இல்லை வேணா கப்பு 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 கொடுக்குது. கப்பு கொடு, கப்பு இந்தா இதில் கொடு. இதில் சின்ன கப்பு கொடு. எதுமா உனக்கு? எதுமா இதா? சூப்பர், எடுத்துட்டியாம்மா? சரி கை 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 கை. சரி எடுத்துட்டியா? சரி எனக்கு என்னுடைய ஃப்ளேவர் குல்ஃபி கிங். அருணோட குல்ஃபி கிங். சரி ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி சண்டே. அப்படியே கடையை அடைச்சிட்டு அப்படியே ஃபேமிலியோட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்த இடம் தான் ஹப் டெய்லின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹிடன் ஜெம். இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடம். இது எங்கே இருக்குன்னா, தென்காசியில் இருக்கிறவங்களும் சரி, தென்காசிக்கு வர்றவங்களும் சரி, தென்காசியிலேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்களா, அந்த புது பஸ் ஸ்டாண்டு கடந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சத்யா ஷோரூம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஹோண்டா ஷோரூம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஷாப்பை நான் காட்டுறேன். இதுதான் அந்த ஐஸ்கிரீம் ஷாப். ஸோ நாங்கள் வந்து சண்டே லீவுனா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்து இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது.
உள்ளே போயிட்டு வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்கும், பிடிச்சதை நம்ம எடுக்கணும், வெளியே வந்து அப்படி நின்றுக்கிட்டு சாப்பிட்டு ஒரு 5-10 நிமிஷம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி போக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட இடம் தான் இது அருண் ஐஸ்கிரீம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. என் பொண்ணுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் பாருங்க. அந்த கப் ஐஸ்கிரீமை அவளே ஒத்தையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிதான்ல? கொடுக்க மாட்டா. அக்கா கொடுப்பான்னு நினைக்கிறேன். அக்கா கொடுப்பான்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாப்பா, ஆச்சரியமா இருக்கு. கொடுத்துட்டா. இல்ல இந்த ஐஸ்கிரீம் அவ்வளவு நீ என்ன சாப்பிட போற? எல்லாம் கிளைமேட் வர ரொம்ப மோசமா இருக்கு. ஃபைனலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பாம்பேஸ்வருக்கு முன்னாடி ஒரு சின்ன தள்ளு வண்டியில் கப்பலண்டி, அதாங்க வேர்க்கடலை, மணலில் வறுத்த வேர்க்கடலை. என் பொண்ணு பார்த்துட்டா வேணும்னு அடம் பிடிக்கிறா. அதனால் வண்டியை சைடில் போட்டுட்டு அந்த நிற்கிறத பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? சரி, அங்கே போயிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு பொட்டணம் கப்பலண்டி வாங்கிட்டு. கப்பலண்டியா வேர்க்கடலையா? கப்பலண்டி. என் பொண்ணோட பாஷையில் வந்து கப்பலண்டி. என்னது யாரெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா கப்பலண்டி? நன்னாவல? இந்த பொண்ணோட நன்னா வந்து சொல்லி கொடுத்துருக்கு கப்பலண்டி. சரியா? சொல்லி கொடுத்துருக்காங்க கப்பலண்டி. நீ யாரெல்லாம் சொல்லி கொடுத்தா? நன்னாவல சொல்லிட்டா, கரெக்டாக சொல்லிட்டா, தெளிவாக சொல்லிட்டா. நான் ஒரு கப்பலண்டி கொடுங்கண்ணா. கப்பலண்டி எத்தனை பாவடம்? 3 வாங்கி கொடுத்துருங்க. கப்பலண்டி போடலையா? நீங்கள் போடலையா? அவ்வளோதான் முடிஞ்சுதா? சரி 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 கவரில் போட்டுருங்க. 3 பக்கம் கப்பலண்டி வாங்கியாச்சு. உங்கள் வீட்டில் வந்து எனக்கு என்ன வந்திருக்கு? நைட்டு ஸ்பெஷலு 2 தூக்கு சட்டி, ஒரு சின்ன பாக்கெட்டு. இது வறுத்த கடலையா? சரி, பப்பாளி. சோத்தெல்லாம் திறந்து போட்டிருக்க. ஃபைனலி பப்பாளி வாங்கியாச்சு. பப்பாளி 1 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. இது நாளைக்கு சாப்பிடலாம். இது வச்சு சாப்பிட்ற மாதிரி. தூச்சடி காட்டு என்னன்னு பார்ப்போம். புரோட்டாவா இது? இதில் என்னது? சால்னா. அது சால்னா தானே? மீஞ்சி போன பிரியாணியை வீட்டில் கொடுத்து விட்டுருக்காங்க. உங்கள் வீட்டில் அப்படி தானே? சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. பரோட்டா, சால்னா, இன்னொரு பக்கம் கொஞ்சம் மீஞ்சி போன பிரியாணியை கொடுத்து விட்டுருக்காங்க. அதையும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட வேண்டியதான். மீண்டும் சந்திப்போம். டாடா, பபாய்.